பிரைஸ் த லோர்ட், ஹalleluya. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2025 ஜூன் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. நேற்று முழுவதும் நம்மளை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபைகளை நினைத்து பாருங்கள். எவ்வளோ அற்புதமான விதத்திலே கர்த்தர் நம்மளை நடத்தினது. கரங்களை தூக்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஸ்தோத்திர ஆண்டவரே, சோத்திரப்பா சோத்திரம். நேற்று ராத்திரியில் நல்ல தூக்கத்தை தந்து ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காகவும் கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. சோத்திரம் ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆரோக்கியமாக பலத்தோடு என்ற காலை வேளையில் ஆரோக்கியத்தோடு எழும்ப எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக நன்றி ராஜா. நன்றியோட ஸ்தோத்திர ஆண்டவரே. இன்று காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக எங்களை வெற்றி சிறக்கப்படி நடத்த போகிற கிருபைக்காக நன்றி. மகிழ்ச்சியோட வெற்றியோடு எங்களை கர்த்தாவே ஸ்தோத்திரம் நடத்த போகிற கிருபைக்காக சோத்திரம் ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரே, சோத்திரப்பா. நாங்கள் உண்மை துதிக்கிற ஆண்டவரே, உண்மை துதிக்க ஆராதிக்க உண்மை மகிமைப்படுத்த ஆண்டவரே, வாழ்க்கையில் ஒரு நாள் கூட எங்களுக்கு தானமாய் கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரே, உண்மை நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நமக்கு இருக்கிற ஏதோ கழிவினாலேயோ நம்முடைய ஏதோ மெடுக்கினாலேயோ கிடையாது. நாம் கர்த்தர் நம்மளை எழுப்பினதினால்தான் நாம் இன்று காலை வேளையில் விழித்து கொண்டது. அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே. இன்று காலை வேளையில் எங்களை எழுப்பினதும் அவன் நோக்கத்துக்காக என்று நாங்கள் நம்புகிறப்பா. அது ஆசீர்வாதமாக மாறட்டும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. ஆமென். சங்கீதம் ஹalleluya. அதோட சங்கீதம் 5ஆம் சங்கீதம் அதோட 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அதோட 7வது வசனம், நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். அதோட 12வது வசனம், ஆமென். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனையே சூழ்ந்து கொள்ளுவீர். ஹalleluya. நாம் சேர்ந்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. ஸ்தோத்திரம். மெசேஜை கேட்குற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இப்போதே கர்த்தாவே, காலை வேளையில் கர்த்தாவே எந்த இடத்திலிருந்து மெசேஜை கேட்டாலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர் மேல் சமாதானம் இறங்கட்டும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். அசாதாரணமான கர்த்தாவே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நிரம்பட்டும் ஆண்டவரே. இப்போதே அது நடக்கட்டும் அப்பா. அற்புதமான விடுதலைகளை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. எல்லா வழிகளும் இப்போதே மக்களை விட்டு விலகட்டும். எல்லா சோர்வுகளும் மாறட்டும் அப்பா. எல்லா வீக்கங்களும் மக்களை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. அப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா சிவரங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே நடுங்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. இப்போதே மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆரோக்கியமுள்ளவர்களாக மாறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பணப்பிரச்சனையில் இருக்கிறவர்களை விடுவிப்பீராக ஆண்டவரே. வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும் ஆண்டவர். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்று காலை வேளையில் அவர்களுக்காக வழிகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிற ஆண்டவருடைய எஜுகேஷனுக்காக நீங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அட்மிஷன் கிடைக்கட்டும் ஆண்டவரே. அற்புதமாக மாற்றும் ஆண்டவரே. அற்புதமாக அட்மிஷன் கிடைக்கட்டும் ஆண்டவரே. வழிகளை திறந்து கொடுத்து ஆசீர்வதியும் அப்பா. ஆமென். விவாக தடைகள் நீங்கட்டும். ஆமென். தேவையான ஆலோசனைகள் வரட்டும் ஆண்டவரே. ஆமென். ஏற்றதான ஆலோசனைகள் வரட்டும். ஆமென். திருமணம் நடக்கும்படியாக கர்த்தர் அற்புதங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே. பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்காக ஸ்தோத்திரப்பா. அவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. புது ஆமென் கனெக்ஷன்கள் லபிக்கட்டும் ஆண்டவரே. கிளைண்டுகளை கிடைக்கட்டும். பிஸ்னஸ் நடக்கட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. ஆமென். நம்முடைய ஊழியம் செய்கிற ஒவ்வொரு போதகருக்காக நன்றி. நம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவோடு கூட இருப்பதாக ஆண்டவரே. ஒரு எழுப்பதற்காக ஒவ்வொரு போதகரையும் கரத்திலே பயன்படுத்துவீராக ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொரையும் அபரிமிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழுவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். பிரியமானவர்களை, இன்று காலை வேளையில் 8
காலுக்கு நம்முடைய திருச்சபையின் ஆராதனை ஆரம்பிப்பார். இந்த ஆமென் மாதம் ஹalleluya முதல் ஆராதனை என்கவுண்டரோட ஆமென் இது ஒரு மாதம். இது கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்யும். காலையில் 8:15 மீட்டிங் ஆரம்பிக்கும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென். நாளை ஆமென் ஹalleluya ஸ்தோத்திரம் ஹalleluya ஆமென் காத்திருப்பு யோகம் ஆமென் காத்திருப்பு கூடி வருகை உண்டு. அதற்காக உன் கூட நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எசேயா 46 அதிகாரம் அதோடைய 4வது வசனத்தை நாம் வாசிப்போம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களையே தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், அதன் இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். பிரியமானவர்களை, இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த வார்த்தையை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிரியமானவர்களை, இந்த வார்த்தை ஒரு ஆமென் அன்பான ஒரு நிருபமமாக நாம் இதை ஏற்றுக்கொள்ளலாம். துவக்கத்தில் இருந்து முடிவரைக்கும் நான் உன்னை நேசிப்பேன், நான் உன்னை போற்றுவேன். ஆமென். நீ பலவீனமாக இருக்கும் போதும் நான் உனக்கு பலத்தை தருவேன். ஆமென். நீ சோர்ந்து போகும்போதும் நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை சுமப்பேன். ஸ்தோத்திரம் ஹalleluya ஆமென். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் அநேகர் எல்லாரும் எப்படின்னா அவங்களுடைய ஆமென் ஹalleluya ஃபியூச்சருக்காகவும் அவருடைய சேஃப்டிக்காகவும் அவர் ஆமென் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க, மியூச்சுவல் ஃபண்டு போடுறாங்க. ஆனால் பாருங்க, கர்த்தர் இங்கே சொல்லுகிறார் நமக்கு ஆமென் நான் உன்னை முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை ஆமென் தாங்குவேன். ஹalleluya நான் உன்னை நடத்துவேன். ஸ்தோத்திரம் ஹalleluya. கர்த்தர் ஆமென் ஆரம்பத்தில் மட்டுமல்ல கடைசி வரை நம்மளை காக்கிற தேவன். இனிமேல் நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன். கர்த்தர் நம்மை சேர்த்து பிடிக்கிற ஒரு தேவன், கர்த்தர் நம்மை தாங்குகிற கர்த்தர். ஸ்தோத்திரம் ஹalleluya ஆமென். உபாகமம் 33 அதிகாரம் அதோட 27வது வசனத்தை வாசிக்கும் போது, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உங்களுக்கு ஆதாரம். பாருங்கள் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு அடைக்கலம். எல்லா இடங்களிலும் உங்களுக்கு நீங்கள் பலவீனமாக இருக்கும் போதும், நீங்கள் சோர்ந்து போகும் போதும் ஹல்லேலூயா கர்த்தர் நம்மை சுமக்கிற தேவன். அவர் நம்மை அவருடைய உள்ளங்கரத்திலே நம்மளை வரைத்து நம்மளை காப்பாற்றுகிற தேவன். நமக்கு ஆமென் அசைய முடியாத சூழ்நிலைகள் கூட கர்த்தர் நம்மை சுமக்கிற தேவன். ஹல்லேலூயா கர்த்தர் நம்மை ரட்சிக்கிற தேவன். ஹல்லேலூயா எப்படி எந்த அளவு என்று கேட்டீங்கன்னா முதிர் வயது வரையும் நீங்கள் உங்களுக்கு இந்த உலகத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஆயுது வரையும் மாறாதவராய் கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருகிறவராய் ஆமென் உங்களை காக்கிறவராய் ஆமென் உங்களை ஆமென் பலப்படுத்துகிறவராய் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பேன். ஆமென் யாருக்கும் செய்ய முடியாத அற்புதங்கள் கர்த்தர் உங்களுக்காக செய்வேன். ஹல்லேலூயா மகிழ்ச்சியோட கர்த்தரை ஆராதித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பலத்துக்குள் மகிழ்ச்சியாக இருந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஹல்லேலூயா பாதுகாப்புக்குள்ள மகிழ்ச்சியாக இருந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை சுமந்து விடுவிக்கிற தேவன். ஹல்லேலூயா ஆதலால் பிரியமானவர்களை, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியத்தை குறித்தும் நினைத்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை மறுபடியும் வாசித்து ஆமென் ஜெபியுங்கள். ஆமென் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேல் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மெசேஜை கேட்கிற ஒவ்வொருவரையும் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் ஒவ்வொரையும் சுமக்கிற தேவன், கர்த்தர் ஒவ்வொரையும் தாங்குகிற கர்த்தர், தப்புவிக்கிற தேவன். உமக்கு நன்றி ராஜா, ஸ்தோத்திரம். ஒவ்வொருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு கிடைக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானத்தில் நட்சத்திரங்களை போலவும் கடற்கரையில் மணலை போலவும் கர்த்தர் நம்மை பெருக்க பண்ணுவார். We are blessed, we are really blessed, we are permanently blessed and highly favored. God bless you, God bless you, God bless you. Amen.